ரூ. 100 கொடுத்தா ரூ. 1000 கிடைக்குமா? கிடைக்குமே. சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பு வருமா? வருமே. எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க முகம் எப்ப புன்னகையா இருக்கும்? இருக்குமா? இருக்குமே. கை கொட்டி சிரிச்ச கைகள்லாம் கைத்தட்டி பாராட்டுமா? பாராட்டுமே. படிச்சும் வேஸ்டா தான் இருக்கேன், வேலை கிடைக்குமா? கிடைக்குமே. சொந்தமா வீடு வாங்கணும், ஆனா கனவு கனவாதாங்க இருக்கு. நடக்குமா? நடக்குமே. முடியுமா முடியுமா முடியுமான்ற கேள்விகள் எல்லாமே முடியும் முடியும் முடியும்னு ஒரு பதிலா இருந்தா எப்படி இருக்கும்ல? இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேக்குறீங்களா? மேனிஃபெஸ்டேஷன் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மேனிஃபெஸ்டேஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இது மாயமா, மந்திரமா, மாயாஜாலமா அப்படின்னு கேட்டா இது கண்டிப்பா மாயாஜாலம் தான். ஆனா யாரும் இதை செயல்படுத்த முடியாது. நீங்க மட்டும் உங்களால மட்டும்தான் செயல்படுத்த முடியும். இன்னைக்கு எனக்கு ஒரு பொருள் வேணும், இதுல ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அது என்னால மட்டும்தான் செயல்படுத்த முடியும். என் கணவராலோ என் குழந்தைங்களாலோ என் அம்மா அப்பாவாலோ கூட அது முடியாதுங்க. நம்மளோட ஆசைகள் அதுக்கு யார் வேணாலும் துணையா இருக்கலாம். என் கணவர் அதை வாங்கி கொடுக்கலாம், இல்லை என் குழந்தைங்க வாங்கி கொடுக்கலாம், என் அம்மா அப்பா கூட வாங்கி கொடுக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்மளோட எண்ணங்கள். இந்த எண்ணங்களை எப்படி மேம்படுத்துறது? இதுக்காக நான் ஒரு சயின்டிஸ்ட்ன்னு நான் சொல்ல வரல, நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரல, இது இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. இது என்னோட வாழ்க்கையில் இப்போ கிடையாதுங்க, இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் கூட கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம், ஒரு விஷயத்தை நினச்சிட்டேன்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டேன். அவ்வளோ அடம் பிடிப்பேன். அடம்பிடிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெல்றதுக்கு அடம்பிடிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது சரியானதா, அது நேர்மறையானதா, அது பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியதா அப்படிங்கிறத நீங்கள் மட்டும்தான் யோசிக்கணும். இந்த மேனிஃபெஸ்டேஷனை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு அழகான குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் கொடுத்துட்டு ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா ஏதோ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம், ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறது கிடையாது. இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரி வாங்க, சூரியனை தினம் தினம் நம்ம காலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். எட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக நம்ம யோசிச்சிருந்தா கூட அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சூரியன் பக்கத்தில் போனாலே பஸ்பமாயிருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி தான் சூரியனோட அளவு சின்னதாக இருந்து நம்ம பக்கத்திலே இருந்திருந்து சூரியரோட தாற்பயமும் வேகமும் கம்மியாக இருந்திருந்தா ஒரு வழி பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களை ரொம்ப சின்ன அளவில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மீறி அந்த எண்ணங்கள் செயல்படாது. நம்ம வீட்டுக்குள்ளே அந்த எண்ணங்கள் செயல்படாது. நம்ம கணவர் இருப்பாங்க, நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, நான் ஆண் பெண் 2 பேருக்கும் தான் சொல்கிறேன், நம்ம மனைவி இருப்பாங்க, நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட பேச்சு நம்ம வீட்டுக்குள்ளே எடுபடாமல் போயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எண்ணோட்டம் சின்னதாக இருக்குது, எதுக்கு பேசுகிறோம் ஏன் பேசுகிறோங்கிறதே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா பேசுவேன், அழகாக பேசுவேன், நல்ல திறமையாக பேசுவேன். ஆனால் அது என் வீட்டுக்குள்ளேயே நான் பேசும்போது அந்த பேச்சோட திறமை தேய ஆரம்பிச்சது, குறைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் அதிகமாக பேசுவாங்க, ஆண்கள் ஓரளவுக்கு நார்மலாக பேசுவாங்க. இதோட காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள் எதையுமே பேச மாட்டாங்க, செயலில் காட்டுவாங்க. அப்போ பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லலை. நம்ம அதிகமாக பேசுவோமே தவிர்த்து செயலில் காட்ட மாட்டோம். எதையுமே செயலில் காட்டும்போது தான் அதோட தாற்பயம் எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நான் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் இதை பேசும்போது நிச்சயமாக என்னோட சேனல் பார்க்கக்கூடிய சகோதரிகள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, அதுக்கப்புறம் கிச்சன் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வீட்டில் பெண்கள் எப்படி வேலைகளை சுருக்கமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய பெண்கள் தான் முக்கியமாக இந்த சேனலை பார்ப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இது எந்த இடத்துல செயல்படுது, இதை போயிட்டு மாமா நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போட போகிறேன், மாமா நான் இந்த வேலைகள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு என் கணவர்கிட்ட நான் சொன்னேன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க.
சொல்கிறாங்களோ இல்லையோ மனசு அளவுலையாவது அது தோணும், ஐயோ நம்ம மனைவிங்கிறதுக்காக ஏதோ பொறுத்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப பேசுதே அப்படின்னு தோணும் இல்லைங்களா? இப்போது நான் ஒரு யூடியூபராக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் பேசி ஆகணும். இது வந்து என்னோட ஒரு ப்ரொஃபஷன், இது என்னோட வேலை அப்படிங்கிறதுனால நான் பேசிதான் ஆகணும். ஊமை படம் போட்ட மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் சும்மா நான் வெறும் படத்தை ஓட விட முடியாது இல்லைங்களா? அதனால் எந்த இடத்துல பேசுகிறோங்கிறது முக்கியம். அதனால் பேச வேணாமா அப்படின்னு கேட்டால் பேசணும், நிச்சயமாக பேசணும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை யாருக்கிட்டே சொல்லாதீங்க. உங்கள் கணவர் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், ஆனால் தேவையான நேரங்களில் மட்டும் பேசுங்க. யார்கிட்டப்பா இப்போ நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்னா இந்த பிரபஞ்சம், அகண்டு விரிந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதே மாதிரி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர்த்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டா என்ன? இப்போது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் எவ்வளோ வருமானம் வரும், இதில் எந்த அளவுக்கு ஓடும், எவ்வளோ வியூவர்ஸ் வருவாங்க, அப்படியே கொடி கட்டி பறந்துடலாமான்னு நான் கனவு கண்டுக்கிட்டே இருக்கலை. ஏதோ போடுவோம், ஸ்டார்டிங்கில் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், ஆனால் போடுவோம், சரி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம், சரி பதறாமல் பார்ப்போம், இது சும்மா தானே எடுத்தோம் அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம நேரம் வந்து பொன் போன்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நேரமும் நமக்கு கிடைக்காத ஒன்று. இந்த நேரத்தை நான் விட்டுட்டு ஒரு 5-10 வருஷம் கழிச்சு, அடடா அன்றைக்கே நான் யூடியூப் போட்டிருக்கலாமோ, யூடியூப்பில் நான் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ, இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்களோன்னு அன்றைக்கும் நான் கனவு காணுக்கிட்டே தான் இருப்பேன் இல்லைங்களா? எந்த கனவு காண்றோமோ அதை செயல்படுத்துறதுல தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோன்னா அதை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி இப்போ ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோமா அதை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நினைக்கணும், நினச்சதை செயல்படுத்தி காட்டணும். நீங்கள் செயல்படுத்த கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை வேகமாக இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுருவாங்க. என்னோடய சேனல் ஆரம்பத்துலேருந்து 1.25 வருஷம் ஆகுது என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்னோட போர்ட்டிகோ இருந்துச்சு, இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட பாருங்கள், ஃபுல்லாக கூட பார்க்க தேவையில்ல, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன். என்னோடய போர்ட்டிகோலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பெயிண்ட் அடிச்சிருப்பேன். இப்போ எப்படி துளசி மாடம் பக்கத்தில் அடிச்சிருக்கனோ அதே மாதிரி சும்மா தான் பெயிண்ட் அடித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும், எண்ணெய் கொட்டிடும், திடீர்னு கோலமாவை கொட்டிடும். அவ்வளோ நேரம் வீடியோ எடுப்பேன், கஷ்டமாக இருக்கும். 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், 2:50க்கு அலாரம் வச்சுருவேன். கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டமானா நம்ம இதான் சாதிச்சிடலாமே. ஏன்னா என்னோடய எண்ணம் வந்து தூங்கும்போது கூட இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி யோசிக்கலாமா, இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாமா, இந்த மாதிரி வேலை பார்க்கலாமா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, யூடியூப்பை தவிர்த்து நான் வீட்டில் யூடியூப்க்குலாம் வர்றதுக்கு முன்னாடி முதற்கொண்டு கிச்சனில் நிறைய டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, இந்த டிஐஒய்லாம் இருக்குது இல்லைங்களா, செடி எப்படி மாட்டுறது, அப்படி மாட்டுறது, இந்த கரண்டிக்கின்னு தனியாக ஸ்டாண்டு வைக்கிறது, செய்கிறது. அதே மாதிரி இந்த பிளேட் வந்து இந்த ரோலர் பிளேட்டுன்னு இப்போல்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ரோலர் பிளேட்டு வீட்டிலே செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செய்கிறது, அதாவது ஒரு பிளேட்டில் கோழி குண்டு எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு அதை ரோலர் பிளேட் மாதிரி வச்சுருந்துருக்கேன். ஏன்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு நிறைய. இன்னும் சொல்லணுன்னா இந்த அது என்னது ஃபவுண்டெயின்லாம் விதவிதமாக செய்வேன். செடிகளுக்கு நிறைய தொட்டி வைப்பேன். அந்த செடிகள்லேயே கலராக ஒரு தொட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதை ஃபவுண்டெயின் டைப்பில் நல்லா அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அகலமாக கொண்டு வர மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொன்றா வித்தியாசமாக செய்வேன். இப்போ கூட சுகன்யா சொல்லியிருந்தா அப்படி, அக்கா நீங்கள் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படி. ஏன்னா சுகன்யா குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் இல்லை, குழந்தைங்கள வச்சுக்கிட்டாலே அது பெரிய வேலை தானே. குழந்தைங்கள கவனித்து அவங்களுக்கு ஊட்டி சீராட்டி பாராட்டி அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைவாரி குளித்து இதெல்லாம் செய்யணுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அக்கா எனக்கு இருக்கிற வீட்டு வேலையே எனக்கு செய்ய முடியலையக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி நிறைய சகோதரிகள் தங்களோட திறமைகளை, வள்ளி சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்கிறாங்க. நம்ம வீடியோஸ் இப்போ ரீசன்ட் வீடியோஸில் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியாவே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாக சொல்லணுன்னா நான் மட்டும் இந்த இடத்துல நான் வளர்கிறேன், இது எல்லாமே ஓன் ப்ராடக்ட் மாதிரி ஓன் ஐடியாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 50% அளவுக்கு ஐடியாஸ் கிடைக்குதுன்னா
மீதம் இருக்கக்கூடிய 50% ஃபுல்லாகவே உங்களோட ஐடியாஸ். இது எல்லாமே எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிரபஞ்சம் உங்களை ஏன்ட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் இந்த யூடியூப்க்கு வரணும், வர்றது மூலியமா உங்களை நான் பார்க்கணும், உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு சில ஐடியாஸ் சொல்லணும். அதை வச்சு நான் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது எல்லாமே நாமளாக செய்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிறது, நம்ம எண்ணோட்டம் வந்து மறுபடியும் தேடலில் இருந்து நம்ம இப்படி பண்ணலாம், இறைவா எனக்கு ஒரு வீடு வேணும் வேணும்னு கேட்குறதோட மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி செஞ்சிடலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அதுக்காக குழப்பத்தில் போய் அங்கே ஜாதகம் பார்க்குறேன், இங்கே அதை பண்ணுறேன், அங்கே போய் ஏமாறுறேன். இப்போ வந்து சில இதில் வந்து வீடுக்கு வந்து கொஞ்சம் ஏமாத்துறாங்க. எப்படின்னா, நம்ம வீட்டுக்கே இடையில வந்திருந்தாங்க. வந்துட்டு இந்த மந்திர் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே அவங்களா ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து எதாவது பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் நான் அலோவ் பண்ணல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு 2-3 வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதையும் நம்பி ஏமாறாதீங்க. உங்களால் என்ன முடியும், குழந்தைங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, கணவரை கேட்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது அந்த இதை நீங்கள் யோசிங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ திறமைகளை கூட வேண்டாம், எனக்கு ஏதாவது ஆசை இருக்குது. உதாரணத்துக்கு என் கையில் 1000 ரூபாய் இருக்குது, அது 2000 ரூபாயாக மாறணும். இல்லை எனக்கு வீடு கட்டணும், 30 லட்சம் என்கிட்ட இருக்குது இறைவா, ஆனால் ஒரு 35-40 லட்சம் அளவுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அது கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னா, அந்த 30 லட்சத்துக்கும் நீங்கள் உழைச்சிருக்கீங்க, சும்மா கிடையாது இல்லைங்களா? நம்ம எடுத்தோடனேயுமே பணமழையாக பெய்யணும், நடு வீட்டில் கூரையை பத்துட்டு எப்படி சொல்கிறது, பணமாக கொட்டணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கொட்டாது. அதில் நம்மளோட முயற்சி இருக்குது. அந்த முக்கால்வாசி 75% அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது டபுளாக மாறும். அதாவது 100% மட்டும் கிடைக்காது. இப்போது டபுள் பெட்ரூமோட ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவ்வளோ கோவிலில் வேண்டியிருப்பீங்க இல்லையா? அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சேர்ந்து ரெட்டிப்பாக ஒரு ட்ரிபிள் பெட்ரூமோட இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்ல? அது எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம முதல்ல முயற்சி பண்ணணும். முதல் முயற்சி எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால், நான் அடித்து சொல்லுவேன், ஆணித்தனமாக சொல்லுவேன், பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தான். பிரம்ம முகூர்த்தத்துக்கு வெளியில் போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு தீபமாவது ஏற்றி, ஒரு தீபம் ஏற்றலாமா, 5 தீபம் ஏற்றலாமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது நாள் வரைக்கும் எப்படி சொல்கிறது, 70 தீபம், 71 தீபம், 101 தீபம், 201 தீபம் கூட ஏற்றியிருக்கேன். ஆனால் தீபம் இல்லாத இடத்துல இருக்கிற ஒரு எனர்ஜிக்கும் ஒரே ஒரு தீபம் ஏற்றுற இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் ரெட்டிப்பான பலன்கள் இருக்குது. நீங்கள் தீபம் ஏற்றாமல் இருந்து பாருங்கள், அந்த இடத்துல சடனாக நமக்குன்னு ஒரு நெகட்டிவே இல்லைனாலும் ஏதோ ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். நெகட்டிவை கூட விட்டுருங்க. ஆனால் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வீட்டில் ஒரு சின்ன கோலம் போட்டு, அது கிச்சனோ பூஜை ரூமோ ஏதோ ஒரு இடத்துல சின்ன கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு பாருங்கள். அப்படி அசாத்தியமற்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் பிரபஞ்சத்தை நம்பி உங்களோட முயற்சியை தொடங்குங்க. பிரபஞ்சமே நீ தான், எனக்கு எல்லாமே நீ தான், ஆக்கமும் அழிவும் எல்லாமே நீ தான் அப்படின்னு அவங்கள நம்புங்க. அதை தான் நானும் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். என்னடா ஒரே இதை சொல்கிறேன்னு கிடையாது, எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. எனக்கு கிச்சனில் வந்து ஒரு 2 ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்ற முடியும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எனக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். முன்னே இருந்த மாதிரி, இந்த இடப்பட்ட 2 வருஷத்தில் இருந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்த பிரம்ம முகூர்த்தம் கூட இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகிருக்கு. ட்ரெண்டிங் ஆகலைன்னு தான் நான் சொல்லணும். அப்படி இருந்தும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் அவ்வளோ ஒரு ப்ளஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்கிறதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வச்சு அவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நல்லா கழுவி விட்டு இங்கே எங்கனக்குள்ளே கடப்பாக்கல் வச்சு, அதுக்கப்புறம் கிரானைட் கல் வச்சு என்னென்னவோ பண்ணிலாம் வச்சு பார்த்தேன். பாம்புலாம் வந்திருக்கு, நிறைய குப்பைகள் அள்ளியிருக்கேன், நிறைய க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய எண்ணங்கள் இந்த இடத்துல நிறைவேறி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்தளவுக்கு அந்த இடத்துல பண்ண முடியும், இவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொண்டு வர முடியுமா என்ன அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அசாத்தியமற்ற ஒரு ரெட்டிப்பான பலன்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்காங்கங்கிறதான் உண்மை.
இதுலேயும் ஒரு சிலர் குதர்க்கமாக கேட்பீங்க, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு. ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ பார்க்குறவங்கள விட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க தான் அதிகம், அதனால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளோட எண்ணோட்டம் அடுத்து அடுத்து அடுத்துன்னு செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம், நேரம், இது எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அக்கா 3 மணிக்கு எப்படிக்கா எந்திரிக்கிறது, 5 மணிக்கு எப்படிக்கா எந்திரிக்கிறது அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் 5:30 கூட எந்திரிங்க, ஒரு நாள் 5:15 கூட எந்திரிங்க, எல்லாம் ஈவனாக வரும். அப்படி ஒன்று சொன்ன மாதிரி கேக் கட் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கணும் மனித வாழ்க்கையில் சொல்லவே முடியாது. அப்படிலாம் இருக்கணும்னா ரிஷிகளும் சாதுக்களால் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. பகலில் நேரம் இருக்குல்ல, அதே ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா கறியோ மீனோ எடுத்து சமைச்சிட்டு பகலில் நேரம் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் தூங்குங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் லீவ் விடுறேன், சனிக்கிழமை நான் லீவ் விடுறேன், வெள்ளிக்கிழமை மட்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சாமி சாமி சாமின்னா எப்படி அந்த சாமி கொடுக்கும் இல்லைங்களா? அதுக்காக டெய்லி நான் சாமி சாமி சாமின்னு இருங்கன்னு நான் சொல்லலை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம், அதாவது டெய்லி ஒரு மணி நேரம் பிரம்ம முகூர்த்தத்துக்காக ஒதுக்குங்க. ஒரு 5 to 6 மணி அவ்வளோதான். ரொம்பலாம் நான் சொல்லலை, ரொம்ப இவ்வளோ செய்யுங்க 3 மணிலேருந்து செய்யுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. 5 to 6 ஓகே. நம்ம 1 மணி நேரம் தெய்வ செயலில் ஈடுபடுறோம், அப்போ அந்த 1 மணி நேரம் நாளைக்கு நமக்கு ரெட்டிப்பான பலனாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு 11 நாள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை 21 நாள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முழுசாக அந்த 11 நாள் முடிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்கும். அதுக்காக 11 நாள் நாங்கள் முடிச்சிட்டோம், உடனே வீடு கட்டிடுவோமா, உடனே பங்களா வாங்கிடுவோமா, உடனே கல்யாணம் ஆயிடுமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ தான் உங்களோட சோதனை காலம்னு ஒன்று ஆரம்பிக்கும். இறைவன் நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்களை கொஞ்சம் சோதிப்பார், கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். ஆனால் அடுத்து நீங்கள் எழுந்திருக்கலனாலும் உங்களை ரெடி ஜூட் எந்திரின்னு சொல்கிற அளவுக்கு இறைவன் உங்களை உருவகப்படுத்தி உருவாக்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே வேணாம் பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் உங்களை செய்ய சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை இறைவன் அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும்னு பார்க்குறேன் இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில சகோதரிகள் கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. கண்டிப்பாக பகலில் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுவும் சாதாரணமாலாம் இல்லை, கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி அப்படி ஒரு தூக்கம் போடுவேன். அதே மாதிரி தூங்கும்போது வேலை செய்யணும்னு நினைக்க மாட்டேன், வேலை செய்யும்போது தூங்கணும்னு நினைக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சில சகோதரிகள் என்ன கேட்குறாங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஓகே அப்படிங்கிறாங்க. நானும் வேலைக்கு போயிருக்கேன், சொந்தமாக கடை திறந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போதும் எந்த ஒரு வேலையும் நான் ஸ்கிப் பண்ணது கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தை மெயினாக ஸ்கிப் பண்ணதே கிடையாது. இது அவரவருடைய மனசில் இருக்குது. இப்போ நம்ம 5:30க்கு எந்திரிக்கலாம், 5க்கு எந்திரிக்கலாம், 5:30க்கு இல்லை 5க்கு எந்திரிக்கலாம், 4:30க்கு எந்திரிக்கலாம், 3க்கு எந்திரிக்கலாம். இது அவரவர் உடலை பொறுத்தும் மனசை பொறுத்தும் மாறுபடுமே தவிர்த்து இப்படி இருந்தால் அப்படி பண்ண முடியாதுன்னு கிடையாது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.